ஊருக்கு வந்தோடனே கட்டைப்பையை தூக்கியாச்சு. விவேக் சார் காமெடியில் சொல்கிற மாதிரி தான், எங்கே போனாலுமே கட்டைப்பை தான், மிக்ஸி ரிப்பேர் பண்ண போனாலும் கட்டைப்பை தான், காய்கறி வாங்க போனாலும் கட்டைப்பை தான். அந்த மாதிரி நாங்கள் கட்டைப்பை எடுத்துகிட்டு இன்றைக்கி மீன் வாங்க தான் போகிறோம். ஏரியாக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மீன் கொண்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வாங்கினா அவங்க என்ன கொண்டு வராங்க அதுதான் வாங்க முடியும். பட் மார்க்கெட்டுக்கு போனால் நிறையா வெரைட்டிஸ் கிடைக்கும். அதனால தான் ஒரு 30 ரூபா செலவு பண்ணி ஆட்டோவில் மார்க்கெட்டுக்கு போயாச்சு. இது நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் மார்க்கெட்டுக்கு எங்கள் அம்மா கூட போவேன். அதோட எங்கள் ஜாபு மேரேஜ்னு சொல்லிட்டு போகிறதே ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் போனோம். இவ்வளோ கீரை அந்த பாட்டி பொன்னாங்கண்ணி கீரை 10 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அதே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நண்டு வாங்க போயிட்டோம். நண்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ நண்டு இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் அதிகமாக தான் விலை சொன்னாங்க. பட் எங்கள் அம்மா இவ்வளோ நண்டு 200 ரூபாய்க்கு கேட்டாங்க. எனக்கே திக்குன்னு இருந்துச்சு அவங்க தருவாங்களான்ட்டு. பட் எங்கள் அம்மா பேரம் பேசி எப்படியோ 200 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. அந்த காலம் கொடுத்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஐயோ நம்ம தான் வந்து கேட்குற விலையை கொடுத்து வாங்கி ஏமாந்துடுறோமோ அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த காணாங்கெளுத்தி மீன், இவ்வளோ மீனுமே 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாக இருக்கும். பட் கடலோர சைடில் இருக்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் மீன்லாம் வந்து இந்த ரேட்டில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே அவைலபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறையா கடை பார்க்குறது கண் பத்தாதுன்ற மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸுமே இருந்துச்சு. அப்புறம் ஸ்குவிட்டும் வாங்கிட்டோம். இன்னும் ஸ்குவிட் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்க்கு தான் வாங்கணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணி தரவும் நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் அங்கே 80 ருபீஸ்க்கு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா என் பொண்ணு இந்த மாதிரி மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாள். அங்கே பூனை, நாய், காக்கா அது இதுன்ட்டு அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணால். அத்தை ரிட்டன் வரும்போது இளநீ குடிச்சிட்டு ரிட்டன் வந்தோம். என்னதான் வெளியூரில் இருந்தாலும் அந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம ஊரில் நம்ம மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ணுறது பெரிய மஜா தான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நன்றி.